வசதி இல்லாத மக்களுக்கு வசதி செய்வது தான் இருக்கிறதுலேயே மகத்தான பணி என்று கருதுகிறேன். ஆரம்பத்திலும் சொல்கிறேன், என்ன மாதிரி ஒரு நபர் 30 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்து அதற்கு பிறகு தொழிலை விட்டுவிட்டு இங்கே வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யும் வகையில் அரசியல் சேர்வது தத்துவ ரீதியாக, குடும்ப வரலாறு ரீதியாக திராவிட இயக்கத்தோடைய துவக்க நாளிலிருந்து எங்கள் குடும்பம் இந்த பணி செய்திருக்கிறது. எனவே சமூக நீதி அனைவருக்கும் எல்லாம் என்ற முழக்கம் 100 ஆண்டுக்கு மேல் நாங்கள் பின்பற்றி வர்றோம், 4 தலைமுறையாக. அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே மக்கள் பணிக்கு வந்தேன். என் தொகுதியில் ஒரு 3-4 இடங்களில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னாள் காலனி என்று கூறப்பட்ட இடங்கள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பயனுக்கு வரணும் என்றதுக்காக இந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணி இதை முதல் முறையாக முன்மாதிரியாக கூட நான் கூடுவேன். இந்த ஒரு திட்டத்தை எப்படியாவது தேர்தல் வரத்துக்குள் இந்த 16வது சட்டமன்றத்துக்குள்ளேயே முடிக்கணும் என்று முயற்சி செய்தோம். பல்வேறு தடைகளை தாண்டி பல்வேறு சிறந்த அதிகாரிகளை கோரி இங்கே இடமாற்றம் செய்யப்பட்டு இவங்க வந்து இந்த அளவுக்கு முடித்து கொடுத்திருக்கிறார்கள். மாண்பு முதலமைச்சர் 3 முறை நாங்கள் கேட்டு எப்பெல்லாம் கேட்டோமோ அப்போ தேதி கொடுத்தாரு. பணி ஓரளவுக்கு முடியாமல் இருந்ததுனால மிக்க நன்றியோடு நான் கூறுவது, இன்றைக்கு அவரே திறந்து வைத்திருக்கிறார். கேட்ட வாய்ப்பை ஏற்று இந்த அலோகேஷன் ஏற்கனவே ஒரு 200 பேருக்கு மேல் எந்த யூனிட்ன்ற அலோகேஷன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 75-80 பேர் பாக்கி இருக்காங்க. ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்தும் ஏற்கனவே அப்ரூவலான லிஸ்ட்லேருந்தும். அதே போல் மொத்த விலை இதுக்கு ஒரு 15.3 இல்லை 0.8 லட்சம் ஒரு வீட்டுக்கு. அதில் சுமார் 1.5 லட்சம் ரூபா ஒன்றிய அரசாங்கம் மானியமாக வருகிறது. சுமார் 13 லட்சம் ரூபா மாநில அரசாங்கம் மானியமாக வழங்கப்படுகிறது. பயனாளிகள் சுமார் 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியது. அந்த 1 லட்சம் ரூபாய்க்கும் யாருக்கெல்லாம் டாட்கோவில் சப்சிடி கிடைக்கிறது, யாருக்கெல்லாம் அட்டை இருக்கோ, அந்த உறுப்பினர் அட்டை இருக்கோ, அந்த தூய்மை பணியாளர் நல வாரிய சங்கத்தில் இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் அந்த நிதியிலும் ஒரு 75,000 ரூபா இல்லை 1 லட்சம் ரூபா வரைக்கும் வழங்கப்படும். அதையும் புள்ளி விவரத்தோட மிக முயற்சி எடுத்து பலருக்கு ஏற்கனவே ஒரு 75 பேருக்கு மேலே அந்த முதல் 1 லட்சத்தையும் வாங்கி கொடுத்துருக்குறோம். எனவே அடிப்படை வசதி இல்லாத மக்களுக்கு வசதி செய்வது தான் இருக்கிறதுலேயே மகத்தான பணி என்று கருதுகிறேன். என் தொகுதியில் நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்த இதுதான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடைசி பழைய ஒரு காலனி. மேலவாசல் முதல்ல மாற்றப்பட்டது, மஞ்சமேடு மாற்றிட்டோம், இங்கேயும் மாற்றிட்டோம். கோமஸ் பாளையம் ஏற்கனவே வீட்டு பட்டாவாக கொடுத்தோம். எனவே இதுதான் லாஸ்ட் பிக் ஏரியா பண்ண வேண்டியது. இந்த 16வது சட்டமன்ற நேரத்திலேயே முடித்து விட்டோம் என்றது மனநிறைவு.